ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்பவும் போல் பூவை கட்டாமல் இல்லை கோர்க்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எப்படி ரெடி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஸ்ட்ரா தாங்க எடுத்திருக்கேன். வாழைநார் இருந்தால் வாழைநார் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பேப்பர் ஸ்ட்ரா எடுத்துகிட்டு கொஞ்சமாக பின் பண்ணுற கலவை விட்டுருங்க. நூலை ஒரு 2-3 சுற்றிட்டு நார்மலாக முடிச்சு போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. அந்த சின்ன நூல் விட்டுருப்போம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு நூல் சுற்றினது, அந்த 2 நூலையும் சேர்த்துன மாதிரி இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்குங்க. அந்த நூல் அந்த ஸ்ட்ராலேருந்து உருகி வரக்கூடாதுங்க. அந்தளவுக்கு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு எடுத்துக்குங்க. இப்போ அந்த குட்டி நூலை கட் பண்ணி விட்டுடலாங்க. இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸி தாங்க. பூ கட்ட தெரியாதையும் கூட ஈஸியாக கட்டிடலாம். முடிச்சே போட வேண்டியது இல்லைங்க. ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டால் லாஸ்ட்டாக முடிச்சு போட்டால் போதும். இப்போ நான் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஜிப்சம் ஃப்ளவர் வைக்கிறேங்க. இது பூ மார்க்கெட் எல்லா பக்கமே கிடைக்கும், பொக்கே ஷாப்லேயே கிடைக்கும். இன்னொரு அந்த க்ரீன் கலர் இலை பேர் எனக்கு தெரியலைங்க. நான் எங்களோட காதுத்து ஃபங்க்ஷனுக்கு சீட் பிளேட் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். அந்த இலையும் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஜிப்சம் ஃப்ளவர் ஒயிட் ஃப்ளவர் வச்சுட்டு ஒரு 2 சுற்றி எடுத்திருக்கேன். அடுத்த பூ வைக்கும்போது கொஞ்சமாக கீழே இறக்கி வைக்கணும். ரொம்ப கீழே இறக்கி வச்சா கேப் தெரியும். கொஞ்சமாக கீழே இறக்கி வச்சுட்டு அதே மாதிரி ஒரு 2 சுற்றிக்கிங்க. சுற்றி முடிச்சுட்டு அந்த நூலை பின்னாடி பக்கமாக ஒரு விரலில் பிடிச்சிக்கணுங்க, விட்டுறக்கூடாது, அப்போ லூஸ் ஆயிரும். அடுத்தது அது ஒயிட் ஃப்ளவர் வைக்கிறேன். அதுவும் கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைங்க. ரொம்ப இறக்குனா கேப் விழுவுங்க. நீங்கள் நார்மலாக கால் கட்டு மாதிரிலாம் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே காம்பு தெரியுங்க. அதை கட் பண்ணி விட்டாலுமே பட்டையாக வருமோ ஒழிஞ்சு இந்த மாதிரி நீளமாக வராது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொண்டை சுற்றி சைடில் வைக்கிறதுக்கும் அழகாக இருக்குங்க. அதுமாதிரி ஃப்ரீ ஹேருக்கு இந்த மெத்தட் ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. நமக்கு ஒரு பார்லர்லாம் கட்டி ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியே இருக்கும். இடையில நான் க்ரீன் கலர் வைக்கிறேன். உங்கள் சாரீ என்ன கலரோ அதுக்கு மேட்ச் பண்ணி வேறு பூ கூட வைக்கலாங்க. ஆனால் ரோஸு இந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அதாவது நார்மல் ஃப்ளவர் வேணாங்க. கொஞ்சம் ஜெரிபரா இந்த மாதிரி பூவெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரைடலுக்கு பார்லரில் கட்டுற மாதிரி அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி கட்டும்போது உங்களுக்கு நமக்கு எந்த பொருள் வச்சு கட்டிக்கிறோங்கிறது தெரியாது. இப்போ ஸ்ட்ரா வச்சு கட்டிக்கிறேன் இல்லை வால்நாரில் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அந்த பொருளே தெரியாதுங்க. நல்லா ஸ்ட்ரைட்டாக பூ மட்டும்தான் தெரியும். இப்போ இதே மாதிரி நான் ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி அப்படி வச்சு சுற்றிட்டே வரணும், அவ்வளோதாங்க. லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு சுற்றிக்கிங்க. கடைசியாக முடிச்சு போட்டால் போதும். நான் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் என் தலைக்கு வைக்கிறதுக்கு. இதே கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா 2 ஸ்ட்ரா வச்சு ஃபஸ்ட்டே முடிச்சு போட்டுக்கங்க, இல்லை ஒட்டிடுங்க. கடைசி பூ வச்சு முடிச்சுட்டு இப்படி திருப்பிக்கணுங்க. திருப்பிட்டு ஃபஸ்ட்டு எப்படி முடிச்சு போட்டோமோ அதே மாதிரியே தாங்க பூ முடிச்ச மாதிரி போட்டுக்குங்க. உங்களுக்கு ஸ்ட்ரா கொஞ்சம் பெருசாக இருக்குது, முடிச்சு போட வரல அப்படின்னா கட் பண்ணிவிட்டு கூட சின்னது பண்ணி முடிச்சு போட்டுக்கலாங்க. ஒரு 2-3 முடிச்சு போட்டு கட் பண்ணி விட்டுக்குங்க, அவ்வளோதாங்க. பின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரா விட்டுருங்க. வால்நாரில் இதே மாதிரி கட்டலாங்க. இல்லை ஏதாவது இந்த கம்பிகள் இருந்தால் கூட கொஞ்சம் மெலிசான கம்பியில் வச்சு கூட கட்டலாம். ஸ்ட்ரா பின் பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுட்டு கட் பண்ணிக்கலாங்க, அவ்வளோதாங்க. இதை அப்படி ஸ்ட்ரைட்டாகவும் வைக்கலாம், இல்லை சைடாக வைக்கலாம், இல்லை இப்படி மடித்து விட்டு கொண்டை சுற்றி கூட வைக்கலாங்க. சுத்தமாகவே அந்த உள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரா தெரியாது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலர் இலை வேண்டாம் அப்படின்னா வெறும் ஒயிட் கலர் ஜிப்சம் வச்சு கூட கட்டலாங்க. அதுவே பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக தெரியும். மெயினாக நீங்கள் இந்த மெத்தடில் கட்டும்போது ஃப்ரீ ஹேர் விட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. எங்கள் வீட்டு காது குத்து ஃபங்க்ஷனில் என்னுடைய பொண்ணுக்கு ஃப்ரீ ஹேர் விட்டு வச்சு விட்டுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.